இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கை சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கு, ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பை போடுறோம். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பையும் போட்டால் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டு இந்த முட்டையை கொஞ்சம் கலக்கி வச்சுக்கணும். உப்பு நம்ம வெங்காயம் வதங்களுக்கா அதில் போட்டதுனால வெறும் மஞ்சப்பொடியை மாத்திரம் நான் இதில் போட்டு கலக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதை அதில் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கலக்கின முட்டையை இதில் ஊற்றுவேன். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஓவராக குக் பண்ணால் முட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி இப்போ கரெக்டான பதத்தில் இப்போ இறக்கிடலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு, பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.